ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஆரணிக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். இவ்வளோ லக்கேஜ் நம்ம சென்னையிலேருந்து எப்பவுமே எடுத்துகிட்டு போவோம். ஏதாவது ஊரில் இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போவோம். அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு ஊருக்கும் போயிட்டோம். இது ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. போகையில் காஞ்சிபுரத்தில் நின்று பாதாம் பால் குடித்தோம். நான் ஒன்று, என் தங்கச்சி ஒன்று. அதுக்கப்புறம் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆச்சு. 3வது நாள் நாங்கள் போகும்போது 4வது நாள் திருவிழா. சின்ன சின்ன கிளிப்பு வீட்டிலேருந்து கொடுத்தாங்க, அதை நான் போட்டிருக்கேன். இது வந்து 4வது நாள் திருவிழா. ட்ரம்ஸு, கரகாட்டம், அப்புறம் இந்த நெருப்பு வச்சு பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் 5ஆம் நாள் கூழ் ஊற்றுறது. வீட்லேயும் வந்து சாமி கும்பிட்டாங்க. ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக கூழ் கரைச்சி வச்சுருந்தாங்க. இன்னொரு பாத்திரத்துலேயும் கூழ் கரைச்சி வச்சுருந்தாங்க. கொழுக்கட்டை, கீரை, நான்வெஜ் தான் செய்வாங்க. கருவாட்டு குழம்பு அதெல்லாம் செஞ்சு வீட்டில் சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு. எல்லா ரிலேட்டிவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். நாங்கள் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போனோம். ஆனால் வந்து கூழ் ஊற்றிட்டாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் கூழ் ஊற்றின பிறகு சரி சாமியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு கூழ் ஊற்றுறது பார்க்க முடியல. ஏன்னா வந்து சாமி வந்ததெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. இல்லை, அது வீடியோ கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அப்புறம் ஐஸ் எல்லாம் பசங்களுக்கெலாம் வாங்கி கொடுத்தோம். எல்லோரும் சாப்பிட்டாங்க. இதுதான் கும்பக்கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஊர்லேருந்து கூழ் எடுத்துன்னு போனால் அந்த கூழுலாம் வந்து இந்த தொட்டியில் தான் கூழ் ஊற்றுவாங்க. அது கூழ் ஊற்றுற தொட்டி எங்கள் ஊரில். கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கூழெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி பார்க்க போனோம். இதுதான் எங்கள் ஊர் முத்துமாரியம்மன். சாமி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நம்ம ஊரில் தெருக்கூத்து வச்சாங்க. ராஜா நாடக மன்றம்னு சொல்லிட்டு ஆரணியிலேருந்து வச்சாங்க. அப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம பார்த்தோம். அதோடைய வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக நிறைய எடுத்திருக்கேன். கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். பேண்ட் அடித்து 5வது நாள் திருவிழா அன்றைக்கி பேண்ட் அடித்து இங்கே பாருங்கள், பொழுதே வந்துச்சு. 7 மணி அடித்து அந்த பேண்டே கிழிஞ்சிச்சு. அந்தளவுக்கு பேண்ட் அடிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் எல்லாமே தெருக்கூத்தாண்ட இருந்தோம் அன்றைக்கி நைட்டு. இங்கே வந்து தெருக்கூத்தாண்ட வரும்போது சாமி வீடியோ எடுத்தேன். என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியலை. இருக்க வீடியோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து போட பார்க்குறேன். இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக திருவிழா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் எப்போவுமே 5 நாள் திருவிழா பண்ணுவாங்க. கூழ் ஊற்றுறதுனா தெரு திருநான்னு சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தெரு பண்ணுவாங்க. அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து 5வது நாள் தெரு திருநாள், லாஸ்ட்டு நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.